ஸ்பாசத்தில் இருந்தாரு நான் கூட கிளம்பி போகிறான்னு நல்லா சிரிச்சு ஆரோக்கியமாக எங்களுக்கு அங்கே போயிட்டு டாக்டருக்கு அண்ணலையும் தயவு கிடைக்க செய்யுங்க. எல்லாமே அம்மாவுக்கு நார்மலாக இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நல்லா பார்வை தெரிஞ்சாண்டவரே இது எங்களுக்கு முடிக்க செய்திருக்கிறதுக்காக நான் அம்மா கண் நல்லா தெரியுதாம்மா? அவங்களுக்கு லூஸ் மோஷன் அதனால இப்படி நடக்காங்க. பத்திர பாப்பம்மா குண்டு அம்மா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்ட்டு நான் ஒரே போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சாம்க்கு வந்து சர்ஜரி பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே பயங்கரமாக வீங்கி இருந்துச்சு. நான் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். சாம் இல்லை நீ போய் தான் ஆகணும், ஏன்னா ஆண்டிக்கு மருந்து ஊற்றுறது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நீ கேட்டுட்டு வந்தால் தான் நம்ம வீட்டில் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும், அதனால் கண்டிப்பாக போகணுன்னு துரத்தி விட்டாரு. கூவாரில் தண்ணி இல்லையா, அவ்வளோ தண்ணி கிடக்குது சாக்கடை. ஒரு அடி மேலே எப்படி தான் போக முடியும். புதுசு உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் கொக்கோமலன் ட்ரெயின்ஸ் தம்மா பார்க்குறோம் எங்கள் வீட்டில். அப்புறம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணது நான் ஒரு இது வந்து தேவனுடைய ஈவு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சாமுக்கும் சரி ஃபுல்லாகவே நம்ம அந்த மவுத் ஃபுல்லாகவே சர்ஜரி பண்ணியிருக்கோம், அதுவும் தேவனுடைய ஈவு தான். ஏஸ்பா எதுவுமே பண்ணலன்னா எங்கள் லைஃப்பில் இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவருடைய ஈவு மூலமாக தான் நாங்கள் இதை பெற்றுக்கணும்னு சொல்லலாம். இளநி வாங்க நின்று நானும் ஆயாவும் ரெட்டில்ஸில் இருக்கிற ரேவதி ஸ்டோருக்கு வந்து போயிருந்தோம். எங்கள் ஆயா ஐயோ ஆயா நம்ம கீழே கீழே போயிட்டு இருக்கோமே ஆயா. இருங்க போரா இது என்ன பண்ணுறோம் வெளிவா போரா இது 0 மேலே போகணும். நாங்கள் பாருங்க அங்கே லிஃப்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஆயா வரும்போதெல்லாம் சண்டே தான் வருவாங்க. செம கூட்டமா இருக்குமா, இப்பதான் காலியா இருக்கு. ஆயாக்கே ஷாக்கா இருக்கு, இவ்வளவு காலியா இருக்கே என்ன ஆயா. நாங்க ஒரு பொருள் வாங்க வந்தோம், ஆனா என்னென்ன பொருளை வாங்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போய் காட்டுறோம். போலாமா ஆயா? ஆட்டோ புக் பண்ணி வந்தா மோர் மிளகாவே இல்ல ரேவதி ஸ்டோர்ல. நான் சாம்கிட்ட அப்பவே சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடலாங்க, பாத்துட்டு வந்த கணக்கு உடனே கொரியர் பண்ணிடலாம். பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. நீங்க எதுவும் சாப்பிடுதான் பாக்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆயா ஆயா உட்காந்துருக்காங்க. நிறைய இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ட்ரெஸ்ஸை திருடுறது, நகையை திருடுறது, சிசிடிவி கேமராவில் மாட்டிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க. அதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஆயாவும் நேரில் இப்போ தான் பார்க்குறோம். அங்கே 2 பசங்க நிற்கிறானுங்களா, அவனுங்க வந்து என்ன பண்ணானுங்க, ரேவதி ஸ்டோரில் தங்க நகையை திருடிட்டானுங்க. 2 சவரன் தங்க செயின் ஒன்று, ஒரு 4-5 கம்மலையும் திருடி வச்சுட்டானுங்க. ஃபுல்லாக தங்கத்தை திருடி இருக்கிறானுங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, உள்ளே போய் திருடிட்டு வர எப்படி நகை செக்ஷனில் இருக்கவங்க பார்க்காம இருந்தாங்கன்ட்டு அதுவும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொன்று என்னென்னா, பசங்க பாருங்களேன் எப்படி அசால்ட்டாக எல்லாமே திருடலான்னு அந்த எண்ணம் எப்படி தான் இந்த ஆம்பளை பசங்களுக்கு வருதுன்னு தெரில. ஜெபம் பண்ணணும். இது மாதிரி நான் என் கண்ணில் வந்து பட்டது இது ஒன்று தான். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. நான் ஒரு டைமில் கவரிங் தான் நினச்சேன், பார்த்தா நகையே திருட்டி இருக்கானுங்க இவனுங்க. எங்கே ஐடி கார்டெல்லாம் வச்சுருந்தானுங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ அசால்ட்டாக திருடுறாங்க பாருங்க நகையே, இவ்வளோ ஜனங்க இருக்கிற இடத்துல. தங்க செயின் திருடிட்டு போகிறாங்க. நான் அதை கடவுளை பார்த்தீங்களா எப்படி திருடி
அதுக்கு அடுத்தது ரேவதி ஸ்டோருக்கு போயிட்டு வந்துட்டோம் நானும் ஆயாவும். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லண்டனுக்கு கொரியர் அனுப்புகிறோம் பார்த்திங்களா, அதுக்காக சில பொருட்கள் வந்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என்னுடைய மாமியார் வந்திருக்காங்க, சாமுடைய மம்மி. நிறைய பேருக்கு அம்மா அம்மா சொன்னால் குழம்பிருந்ததுனால நான் விளக்கமாக சொல்கிறேன். எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொல்லி நானும் சாமும் கெஞ்சி அம்மாவை வந்து இருக்க வச்சோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து பாருங்கள், நம்ம லண்டனுக்கு அனுப்புகிற அந்த பாத்திரங்களை கொரியர் வரும்போதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது மொத்தமாக ரெடி பண்ணி நம்ம வந்து லண்டனுக்கு கொரியர் அனுப்பலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட்டு பாக்ஸ் இது தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் பரவாயில்ல, இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. அதே தான் மீனாட்சி அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளே இருக்குல்ல அந்த பொருளுடைய விலை வந்து 700 ரூபா. உங்களுக்கும் நீங்களும் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கஷன் பாக்ஸில் பின் கமெண்டில் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி கொரியர் வந்து பிஸ்னஸ்க்குன்னு ஆரம்பிச்சிருந்தா கூட நம்ம மெயினாக இதில் என்னென்னா நிறைய பேர் டொனேஷன் வந்து கொடுக்குறீங்க, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லைனா வெட்டிங் டே இல்லைனா நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கணும், நியூ இயர்க்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு அந்த மளிகை ஜாமான் கொண்டு போய் நாங்கள் வந்து சேர்க்குறோம். அது ஒரு ஹெல்ப்பாகவே நம்ம சேனலில் வந்து போயிட்டுருக்கு. அதனால் ப்ளீஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏஸ்பா மனசில் பேசினா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோடைய வெயிட் எங்களுக்கு தெரியல, நான் வந்து உங்களுக்கு அப்புறமா வெயிட் போட்டு காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் நம்ம எல்லாமே வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த பொருளோட வெயிட் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு வந்து தூக்கு என்ன வெயிட்டில் இருக்குமோ அதுதான் இருக்குது. நாங்கள் கொரியரில் வந்து கேட்டோம்ல, அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அவ்வளோவெல்லாம் நான் பேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிளாஸ் சீட், அதை வச்சு ரப் பண்ணி கொடுப்போம். இது வந்து பாருங்கள் நல்லா வெயிட்டாக தான் இருக்கும் ஒரு 1/2 கிலோக்கு மேலே. நல்லா இருக்குல்லாங்க தூக்கு, நல்லா இருக்குல்ல ஆயா கூட. இது வந்து ஃபுல்லாக இந்த பிரிண்ட்டுக்கு தான். அப்புறமா மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல என்ன ஆயா தூக்கு. நான் இந்த மாடல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் பார்த்ததில்லப்பா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது தூக்கு. இது போயிட்டு வந்தோம், கொஞ்சம் பொருள் வாங்கினோம். இதை வந்து பாருங்கள், மிளகா, மோர் மிளகா, இது எல்லாமே நமக்கு லண்டன் போக போகுது. இதில் வந்து அக்கா அதிகமாக கேட்கல, பாதி எடுத்துகிட்டு கொடுப்போம். எல்ஜி பெருங்காயம், அதுக்கு அடுத்தது இட்லி துணி. இப்படி தானே கிடச்சிச்சு, எப்படினாலும் எனக்கு தெரியும் அக்கா வந்து எப்படி அது கொடுத்தாலும் அதை வந்து அவங்க மாற்றிப்பாங்க, அதனால் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இட்லி துணி நாங்கள் இப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். விற்கிறாங்க அந்த மல்லு துணி சொல்லுவாங்களா, அதுவும் வாங்கி இது பண்ணலாம். இப்போதைக்கு இப்போ இப்படி வந்திருக்கு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவா, அது அக்கா பார்த்துப்பாங்கன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். இது எல்லாமே இப்போ நான் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், இப்போ இங்கே இருக்கிற பாக்ஸு இதில் இருக்கிறதெல்லாம் நான் மொத்தமாக உங்களுக்கு சேர்த்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்னொன்று இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சேர்த்து நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிராண்டட், இப்படி ஒரு பிராண்டட் இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியும். அக்கா வந்து வாங்கி அனுப்புங்க சொல்லும் போது தான் தெரிஞ்சிச்சு. செம்ம சூப்பராகவும் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும், பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும். அதனால் இது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், லண்டனுக்கு பார்சல் அனுப்புறதுல இது கொஞ்சம் பொருள் ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அன்றைக்கி வந்து இட்லி கறி குழம்பு அம்மா எங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பிட்டோம். சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக கஞ்சி வந்து கொடுக்கணும், அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு, இது கரெக்டாக 11 மணி. பாட்டி, நான், சாம், அப்புறமா எங்கள் அம்மா, என்னுடைய மாமியார் எல்லோரும் ஒரு நடந்து போயிட்டு பாட்டியை வீட்டில் போய் விட்டுட்டு வந்தோம். எப்போவுமே பாட்டியை வந்து சாம் தான் கூட்டிகிட்டு வந்து போய் விடுவாங்க பைக்கில். அன்றைக்கி சர்ஜரி பண்ணனால வண்டி எதுவுமே அவரால் கொஞ்சம் ஓட்ட முடியல. அதனால் சரி வாக்கிங் மாதிரி போகலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு, ஏன்னா இது மாதிரி மூமெண்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்காதுல்ல லைஃப்பில். அதனால் ஜாலியாக நாங்கள் பேசிட்டு போனோம் எல்லா கதையும். இதை பாருங்கள்,
ஆயா வாங்கின திங்ஸ் உங்ககிட்ட நான் காட்டல. இதை பாருங்க, சூப்பரா இருக்கா? சோப்போட சேர்த்து 108 ரூபாய். பரவாயில்ல. ஆயாவை எடுத்துட்டு வச்சுட்டு நான் அதை சொன்ன அழகா இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கு. அழகா இருக்குல்ல? டப்பா பார்த்தோன்னே பாருங்க, சாம் வாங்கிட்டாரா? அப்புறம் வேற என்ன வாங்கணும்? இந்த வார்த்தை வேறு விவேகமான வழியை பயன்படுத்துவதை நான் விரும்புகிறேன். நான் விரும்பும்படியான உணவுகளை தட்டில் இருக்கக்கூடும், ஆனால் அது எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் நீங்கள் ஆம் என்று சொல்லும் சில விஷயங்களில் நீங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லண்டனுக்கு பொருள் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாமே இப்போ நம்ம வந்து கொரியர் பண்ணோம். மார்னிங் ஒரு 9 o'clock வந்து நம்ம கொரியர் பண்ணுற இடத்துல வந்து வர சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பேக் பண்ணி கொண்டு போக தயாராகியாச்சு. வெயிட்டு நம்ம வீட்லேயே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணியாச்சு. ரொம்ப பயங்கர டயர்டாகிடுச்சுன்னா அது தொடர்ந்து வேலை. சாமும் உடம்பு சரியில்லை, அவராலையும் எதுவுமே பண்ண முடியல. அம்மா இந்த டே வந்து நைட்டுக்கும் சாப்பாடு அம்மா செஞ்சிட்டாங்க, காலையிலே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு குழம்பு எல்லாம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரியான பெயின் எனக்கு, என்னால் இது பண்ணவே முடியல. ஏன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து சாமுக்கு சர்ஜரிக்கு போயிட்டு வந்திருந்தோம். தொடர்ந்து ரொம்ப அழைச்சனால அப்பா எசப்பா என்னால் முடியலையே எசப்பா, அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா நம்மளும் தைராய்டு மாத்திரை, அதுக்கு அடுத்தது ஹெல்த் இஷ்யூ எல்லாமே பயங்கரமாக இருக்கனால என்னால் சர்வே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ போயிட்டு கொரியர் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வான் ஹுசேன் பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த உடைய ஷர்ட்டு. அது எவ்வளோ ரேட்டு, எப்படி துணி வந்து இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியான சூப்பரான பிராண்டு, நல்லா இருந்துச்சு. ஷர்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், எப்படி அக்கா எப்படி செலக்ட் பண்ணாங்க? இப்போ மொபைலில் பார்த்தாலும் அதை தொட்டு பார்க்காத முன்னாடி அந்த துணியை பற்றி தெரியுதுல்ல, அந்த அளவுக்கு அந்த பிராண்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஷர்ட்டு கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே தான் நம்ம வந்து இப்போ கொரியர் வந்து பண்ண போகிறோம். பாத்திரம், அதுக்கடுத்து ஷர்ட்டு, பெருங்காயம் கட்டி, அதுக்கு அடுத்தது மோர் மிளகாய், அது மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணோம். கரவெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன். கரவெடுத்து நடத்தி சென்றேன், உம்மை